உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ் வாரன். உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் ஐஎல்சி தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் எங்களோடு பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அருஸ் அவர்களே. வணக்கம் தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தொடர்பாக பார்ப்போம். சமீபத்தில் உங்களுக்கு தெரியும், இரு தரப்புக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக என்ன நடந்த என்ற விடயங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். நேரடியற்ற பேச்சுக்களுக்கு தான் ஈரான் இணங்கியிருந்தது. ஏனென்று சொன்னால், அமெரிக்காவின் தொடர்ச்சியான அழுத்தங்கள் இருக்கின்ற காரணத்தால், அமெரிக்கா பொருளாதார ரீதியான அழுத்தங்களாக இருக்கலாம், ஈரான் மீதான வார்த்தை பிரயோகங்களாக இருக்கலாம், தொடர்ச்சியான அச்சுறுத்தல்கள், இவற்றுக்கு மத்தியில் நேரடியாக பேச முடியாது என்று கூறிவிட்டார்கள். அப்ப நேரடியற்ற பேச்சுக்களில் ரஷ்யாவுக்கு பேச்சுக்களுக்கு சென்றிருந்த அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் வெட்கோப் தான் இங்கும் ஈரானுக்கும் வந்திருந்தார். அவர் தனது பிரதிநிதிகளுடன் ஓமாண்ட தலைநகர் மஸ்கட்டில் இருக்கின்ற ஓமாண்ட வெளிவார அமைச்சரின் வீட்டில் தான் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. ஈரான் தரப்பில் ஈரான் வெளிவார அமைச்சர் தனது பிரதிநிதிகளுடன் சென்றிருந்தார்கள். இருவரும் வெவ்வேறு அறைகளுக்குள் தான் தங்கி இருந்தார்கள். ஆனால் ஓமாண்ட வெளிவார அதிகாரிகள் இருதரப்புடனும் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இருதரப்புக்கும் தாங்கள் என்ன பேசினோம் என்று கூறினதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் என்ன நடந்தது, என்ன பேசினது என்ற எந்த தரப்பும் வெளியிடவில்லை. ஈரானும் கூறியிருக்கின்றது பாசிட்டிவாகத்தான் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றது என்று. அமெரிக்காவும் கூறியிருக்கின்றது பேச்சுவார்த்தை நன்றாகத்தான் நடைபெற்றிருக்கிறது என்று, தங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது என்று. டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவர் கூறியிருக்கின்றார், அது வெல் என்றுதான் கூறியிருக்கிறார். அதாவது பேச்சுவார்த்தை நன்றாக நடைபெற்றிருக்கின்றது, அது தொடர்பாக மேலதிகமாக நாங்கள் கதைக்க விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். இப்போது இரண்டாவது சுற்று பேச்சுக்கள் ஆஸ்திரியாவில இந்த வியன்னாவில இடம்பெறப் போவதாக கூறப்படுகின்றது. அது வியன்னாவில இடம்பெற்றாலும் அதற்கும் ஓமாண்ட அதிகாரிகள் தான் நடுநிலைமை வகிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த பேச்சுக்களில் என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பாக கேட்ட போது, ஈரான் வெளிவிவகார, அதாவது டிப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் என்று கூறுவது, அரசியல் விவகாரங்களுக்கான வெளிவார அமைச்சர், அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், இருதரப்பும் அடுத்த முறையும் நேரடியாக பேசுவதற்கான இணக்கங்களை இன்னும் எட்டவில்லை. ஓமான் வெளிவார அமைச்சரின் வீட்டில் தான் பேச்சுக்கள் இடம்பெற்றதாகவும், திட்டங்கள் தொடர்பில், எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் அங்கு ஆராயப்பட்டதாகவும், அணு ஆயுதம் தொடர்பான திட்டங்களை வகுப்பது, அதை எவ்வாறு நிறுத்துவது, அணு ஆயுதங்களை ஈரான் எட்டுவதை நிப்பாட்டுவது, அதற்கு பதிலாக அமெரிக்கா என்னென்ன நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பான விவரங்களாக ஆராய்ந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வேறு விடயங்கள் தொடர்பாக அங்கு பேசப்படவில்லை. இப்ப ஹூதிஸ் அமைப்பு தொடர்பான விவரங்களோ அல்லது வெவ்வேறு இஸ்ரேல் தொடர்பானது, அதாவது காசா தொடர்பான இதுவும் அங்கு பேசப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இதே சமயம் இஸ்ரேல் ஒன்றை கூறியிருக்கின்றது, ஈரானின் வலைக்கு மேற்குலகம் சிக்கிவிடக் கூடாது என்று சொல்லி ஒடேல் எலம் என்ற எக்ஸ் முன்னாள் மொசாட்டின் அதிகாரி கூறியிருக்கின்றார். ஏனென்று சொன்னால், இந்த பேச்சுக்களில் அமெரிக்கா கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும், ஈரான் யுரேனியம் என்கிரிப்ட்மென்ட் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும், அடுத்ததாக ஈரான் ஏவுகணை தொழில்நுட்பத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர்கள் கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தை 2018ஆம் ஆண்டுக்கு பின்னர் இதுதான் முதல் தடவையாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. என்ன காரணத்துக்காக இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார்கள்? என்னென்று சொன்னால், ஈரான் கிட்டத்தட்ட ஏவுகணை அணு ஆயுதத்தை எட்டும் நிலைக்கு வந்து விட்டார்கள். அவர்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி மிக அதிகம். உங்களுக்கு தெரியும், உக்ரைன் ரஷ்யா போரில் ஈரான் ஷாஹித் 136 வர விமானங்கள் தான் மிக பாரிய சவாலாக இருந்தன மேற்குலகத்தின் ஏவுகணைகளுக்கு. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈரான் தொழில்நுட்பமும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. அவர்களுடைய ஏவுகணை தொழில்நுட்பமாக இருக்கலாம்.
அப்ப இந்த நிலையில் அவர்கள் அடுத்த கட்டமாக அணு ஆயுதத்தை எட்டி விடுவார்கள். அணு ஆயுதத்தை ஈரான் பரிசோதிக்குமாக இருந்தால் அதாவது மத்திய கிழக்கின்ற சமநிலை மாறிவிடும். அந்த அடுத்த கணமே மாறிவிடும். அப்ப ஈரானும் மற்றது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது மத்திய கிழக்கில் ஒரு சூப்பர் பவராக தன்னை நிலைநிறுத்த ஈரான் முற்பட்டு கொண்டு நிற்கின்றது. கடற்படை பலத்திலும் சரி, ஆயுத தொழில்நுட்பத்திலும் சரி ஈரான் நிற்கின்றது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த திங்கட்கிழமை ஒரு செய்தி வந்திருக்கின்றது. அமெரிக்காவின் அதிகாரிகள் சவுதி அரேபியாவுக்கு கூறியிருக்கிறார்கள், அணு தொழில்நுட்பத்தை தருகிறோம் உங்கள் எரிபொருள் தேவைகளுக்காக என்று சொல்லி. சவுதி அரேபியா தான் உலகத்திலே அதிக எரிபொருள் கொண்ட நாடு. அப்படி இருந்தாலும் அணு தொழில்நுட்பம் அவர்களுக்கு ஏன் தேவை என்று சொன்னால், ஈரான் அவ்வாறு ஒன்றை கொண்டால் அது ஏனைய நாடுகளுக்கு ஒரு பிரெஸ்டீஜ் பிரச்சனையாக போகும். நாங்களும் அந்த அணு ஆயுதத்தை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிலை. அப்ப ஈரானை அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிக்குமாக இருந்தால் ஏனைய நாடுகளால் மேற்குலக நாடுகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய அழுத்தம் வரும். உதாரணமா பார்க்கலாம், இந்தியா அணு ஆயுதத்தை பரிசோதித்த மறுகணம் பாகிஸ்தான் செய்து விட்டது. என்று சொன்னால் அது அவர்களுக்குரிய ஒரு பெரிய பிரச்சனை. இந்தியா வைத்திருக்கும் போது பாகிஸ்தான் வைத்திருக்காமல் இருக்க முடியாத அந்த ஒரு பிரச்சனை. அப்ப இதே ஒரு பிரச்சனை மத்திய கிழக்கில் ஆரம்பிக்கும். இப்ப இதனை ஏதாவது அப்படி எல்லா நாடுகளும் அரபு நாடுகள் இதை எடுப்பார்களாக இருந்தால் அதன் பிறகு இஸ்ரேலின் சமநிலை குழம்பிவிடும். இஸ்ரேலின் இவ்வாறான தாக்குதல்கள் எல்லாம் மாறிவிடும். உங்களுக்கு தெரியும், இப்ப ரஷ்யாவில் கூட இவர்கள் ஏன் தாக்குதலை நடத்த முடியாத இன்று வரையிலும் ஒரு தோட்டாவை கூட நேட்டோ ரஷ்யா மீது சுடாமல் இருப்பதற்கு காரணம் அவர்களிடம் இருக்கின்ற அணு ஆயுத பலம் தான். அதுதான் அந்த நாட்டை காப்பாற்றிருப்பார். அவ்வாறு ஒரு நிலைமையை இந்த முஸ்லிம் தரப்பு எட்டிவிடக் கூடாது என்பதில் அமெரிக்கா தெளிவாக இருக்கின்றது. அன்றும் கூட ஒருவர் கூறியிருந்தார், நீங்கள் இந்தியாவை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காமல் பாகிஸ்தானோடு பேசுங்கள், சீனாவோடு பேசுங்கள், எல்லாமே சரியாக வரும் என்று கூறியிருந்தார்கள். அது உண்மை. சரி, இனி இப்ப அணு ஆயுதம் தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது அரசுகளே, டொனால்ட் ட்ரம்பால் ஈரானை சமாதானப்படுத்த முடியுமா இந்த அணு ஆயுத திட்டத்திலிருந்து வெளிவருவதற்கு? டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு சென்றதை இவர்கள் ஈரானை வலிக்கு கொண்டு வருவதற்கு தான். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிகிறது ரஷ்யா, அதாவது மேற்குலகம் இவ்வளவு ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஊடாக நகர்வை மேற்கொள்ளும் போது ரஷ்யாவும் அதை சினம் கொண்டு ஏனைய நாடுகள், வடகொரியாவாக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், இந்த நாடுகளை ரஷ்யா பலப்படுத்த போகிறது என்றது அவர்களுக்கு தெரிகிறது. ரஷ்யாவுக்கு முதலாவது இப்ப விட்கோஃப் 3வது தடவை ரஷ்யாவுக்கு போயிருக்கிறார் 2 மாதங்களில். முதலாவது தடவை அவர் போன போது அவங்க கதைக்கு பேசப்பட்ட விடயங்களில் ஈரான் விடயம் பேசப்பட்டது. அப்போது ரஷ்யா ஒன்றை கூறியிருந்தது, ஈரான் அணு ஆயுத குறைப்பு தொடர்பான பேச்சுக்களில் தான் மத்தியஸ்தம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் தான் அதனை செய்யறதுக்கு தயாராக இருப்பதாக ரஷ்யா கூறியிருந்தது. அப்ப இப்ப டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இப்ப உக்ரைன் போரை விட்டு அவர் ஈரான் பக்கம் கவனம் செலுத்துவது என்று சொன்னால், இங்க மத்திய கிழக்கில் சமநிலை குழம்புமாக இருந்தால் அதற்கு பிறகு எல்லாம் கைவிட்டு போகும் என்ற நிலை. ஆனால் இப்ப ஈரானை அவர்கள் 2 விதமாக யோசிக்கிறார்கள். ஒன்று, ஈரானை தற்போது சமாதானப்படுத்தி ஏதோ வகையில் அதை குறைத்து கொண்டு ஈரான் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எனவேதான் ஈரான் எல்லையில் இருக்கின்ற ஆப்கானிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார் சிஐஏயின் தலைவர், சென்று இறங்கியிருக்கிறார். அங்கிருந்து மேற்குலக அவதானிகளும் கூறுகிறார்கள் ஈரான் ஒரு வலுவான புரொட்டஸ்ட் உருவாக்க முடியாமல் இருக்கின்றது என்று சொல்லி. இப்ப கிண்டி விடுவார்களா எந்த நாடுகளுக்கு போய்? அப்ப அன்றைய ஒருத்தர் ஒரு கருத்து எழுதியிருந்தார், எல்லா நாட்டிலும் புரட்சிகள் போராட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது, ஏன் அமெரிக்காவில் இல்லை என்று. அதற்கு அவரே பதில் போட்டிருந்தார், அங்குதான் அமெரிக்க தூதரகம் இல்லை என்று. அமெரிக்க தூதரகங்கள் எங்கெங்க எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றனோ அந்தந்த நாடுகளில் அவ்வாறுதான் இருக்கிறது. அப்ப இது அவங்கள்ட்ட 2 பிளான் இருக்கின்றது. ஒன்று, தற்போதைய நிலைமையை தனித்துக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினால் ஈரானை ஏதோ ஒரு வழியில் கொண்டு வரலாம் என்றது மேற்குலகத்தின் திட்டம். இவ்வளவு தூரம் இது ஒரு சதுரங்க ஆட்டம் தான். அதில் யார் வெல்றது யார் தோற்கிறது என்ற அவர்கள மூவில தான் தங்கி இருக்கிறது. அடுத்த கட்டமாக என்ன நடக்க போகிறது? அடுத்த கட்டமாக இப்போது கூறுகிறார்கள் என்றால், போர் என்று ஆரம்பித்தால் உதாரணமாக அமெரிக்கா ஈரான் பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா ஈரான் பக்கத்தை பார்த்தால் ஹமாஸ் படையினரை
பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள், ஹிஸ்புல்லாக்களை பலவீனப்படுத்தி இருக்கிறார்கள், இப்போது ஏமன் ஹூதிஸ் அமைப்பினரை பலவீனப்படுத்துவதில் முயன்று கொண்டு நிற்கிறார்கள். அப்ப ஈரான் இதுவரை காலமும் அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல்கள் அல்லது இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை இந்த அமைப்புகளூடாக நேரிடையற்ற முறையில் நடத்தி கொண்டிருந்தது ஈரான். இனி நேரடியாக ஈரான் தாக்க வேண்டிய ஒரு நிலை. ஆனால் ஈரானுக்கு அது முடியுமா என்றால் முடியும். ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் கூட ஈரானால் முடியும் என்று சொன்னால், ஈரான் 2 தடவைகள் இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டு அதனை நிரூபித்திருந்தது. இவர்களின் மிக தரம் வாய்ந்த வான் பாதுகாப்பு பொறிமுறையையும் தங்களால் மீற முடியும் என்று சொல்லி. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் B2 ரக விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்துவதன் ஊடாக ஈரான் அணு ஆயுத நிலைகளை தகர்ப்பதற்கு தனது நவீன ஆயுதங்களை பயன்படுத்த அமெரிக்கா முற்பட்டு நிற்கின்றது. ஏற்கனவே ஹாரி ட்ரூமர் என்ற ஒரு விமானம் தாங்கி கப்பல் அங்கு நிலை கொண்டிருக்கின்றது. இப்ப 2வதாக கால் வின்சன் என்ற விமானம் தாங்கி கப்பலும் மலாக்கா நீருடையூடாக நகர்ந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது இந்த பேச்சுக்கு முன்னரே ஈரானை ஒரு மிரட்டும் துணையில் தான் 2 விமானம் தாங்கி கப்பல்களை கொண்டு நிறுத்திவிட்டு பேச்சுக்கு போனால் ஈரான் பயப்படுவார்கள் என்றுதான் அமெரிக்கா இருக்கக்கூடும். அதே போல B2 ரக விமானங்களையும் பெருமளவில் அந்த பகுதிக்கு நகர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் ஈரானிடமும் ஏவுகணை தொழில்நுட்பமாக இருக்கலாம், ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளாக இருக்கலாம், ஈரானிடமும் தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. அப்ப ஈரான் தளபதி ஒன்றை கூறியிருக்கின்றார், அதாவது ஈரானை சுற்றி கிட்டத்தட்ட 10 தளங்கள் இருக்கின்றன, அதற்கு கிட்டத்தட்ட 40 தொடக்கம் 50,000 பேர் அமெரிக்க படையினர் இருக்கிறார்கள், நீங்கள் கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கொண்டு கையில் அறியாதீர்கள், அதாவது போர் ஒன்று ஆரம்பித்தால் இந்த தளங்கள் அனைத்தும் தாக்கப்படும். ஆனால் அந்த தளங்கள் எங்கு இருக்கிறது என்று சொன்னால் பஹ்ரைனில் இருக்கின்றது, UAE-யில் இருக்கின்றது, கட்டாரில் இருக்கின்றது, ஓமானில் இருக்கின்றது, சவுதி அரேபியாவில் இருக்கின்றது. இப்ப இந்த நாடுகள் அந்த தளங்களை பயன்படுத்த விட்டால் இந்த நாடுகள் மீது தாக்குதல் நடத்தப்படும். ஆனால் அந்த நாடுகளின் உட்கட்டுமானங்களை தாங்கள் தாக்கப் போவதாக கூறவில்லை, அந்த நாடுகள் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை தாக்கப் போவதாக கூறும். அது தாக்கப்பட்டால் அந்த ஈரான் நீரிணை மூடப்படும். நீரிணை மூடப்பட்டால் அதன் ஊடாக கிட்டத்தட்ட உலகத்தின் 20% எரிபொருளும் 30% எரிவாயுவும் அதன் ஊடாகத்தான் செல்கின்றது. ஈரான் அடங்கி போகுமா? ஈரானுக்கு நல்ல சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்றால் ஈரான் கையில இப்போது பொருளாதாரம் இருக்கின்றது, உலகத்தின் பொருளாதாரம். அப்ப இந்த கால்வாயை மூடுமாக இருந்தால், இந்த சப்ளை லைனை ஈரான் நிறுத்தமாக இருந்தால் இப்ப ஏற்கனவே பொருளாதாரம் கடும் அடி வாங்கி கொண்டிருக்கு. இப்ப இதுக்கு மூடப்பட்டால் அதால பாதாளத்துக்கு விழ வேண்டிய ஒரு நிலை, ஐரோப்பாவும் அவ்வாறான நிலைமை. அப்ப இது எல்லோருக்கும் ஒரு பிரச்சனையான இந்த கட்டத்தில் தான் இருக்கிறது. என்றால் உலகத்தின் தற்போதைய நிலை அமெரிக்காவுக்கோ மேற்குலகத்துக்கோ சாதகமாக இல்லை. உண்மைதான் நீங்கள் கூறுவது போல். இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர், யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர், அமெரிக்கா ஈரானை தாக்கினால் அது இன்னும் ஒரு போராக மாறி அணு ஆயுத போராக 3வது உலக போராக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்பதை கூட கூறுவதை கேட்கக்கூடிய இருக்கின்றது. உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அதற்கு முன்னதாக அமெரிக்காவுடைய அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்ற பின்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டே இருந்திருந்தார். ஆனால் இதுவரையில் பேச்சுவார்த்தை ஓரளவுக்கேனும் அவர் விரும்பியது போல் நடைபெறாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக தன்னுடைய பிரதிநிதியை ரஷ்யாவுக்கு, மாஸ்கோவுக்கு அனுப்பி கொண்டுதான் இருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். சமீபத்தில் கூட 2-3 நாட்களுக்கு முன்னதாக பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றது. யார் சந்தித்தார்கள், என்ன விதமான பேச்சுவார்த்தை நடைபெற்ற என்ற விடயங்களை எங்கள் உறவுகளுக்கு கூறுங்கள். ரஷ்யாவுக்கான, அதாவது அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோஃப் அவர்தான் சென்றிருந்தார். அவர் இது ரஷ்யாவுக்கு கடந்த 2 மாதங்களில் செல்கின்ற 3வது பயணம் இது. அவர் போன போது இந்த தடவை பூட்டினை சந்தித்தார், ரஷ்ய அரசு தலைவரை. அப்ப அது அந்த 1வது சந்திப்பே எல்லா இடமும் பெரிய மட்டத்தில் பேசப்பட்டது. என்னென்று சொன்னால், பூட்டின் அவரை வரவேற்க வரும்போது அவர் பூட்டினுக்காக காத்திருந்த சமயம், பூட்டினை கண்டவுடன் தனது இதயத்தில் கையை வைத்து அவரை வரவேற்றதும், அதன் பிற்பாடு கை கொடுத்து விட்டு அவருக்கு பின்னால் சென்ற பாவனை அது அமெரிக்க காங்கிரஸ் மட்டத்தில் கூட பலர் அதை விமர்சித்திருக்கிறார்கள். நீங்கள் ஒரு என்னென்று சொல்றது, புட்டின் ஓர்டருக்கு பணிஞ்சு போற மாதிரியான ஒரு பாடி லாங்குவேஜ் என்று. ஆனால் இதுக்கு எதிராக
இலோன் மஸ்க் அவர்களும் அமெரிக்காவின் வெளிவார செயலாளர் மார்க்கோ ரூபியோவும் கூறியிருக்கிறார்கள் என்னென்று சொன்னால், அவரை பொறுத்தவரையில் பிட்கோஃபை பொறுத்தவரையில் அவர் ஏராளமான பேச்சுவார்த்தைகளை சக்சஸ்ஃபுல்லா முடித்தவர். பல இடங்களில் அவர் இந்த பேச்சுவார்த்தையில அவர் வந்த ஒரு பெஸ்ட் நெகோசியேட்டர் என்றார் கூறியிருக்கிறார். ட்ரம்ப் பதவியேற்பதற்கு முன்னரும் இந்த காசாவில போர் நிறுத்தத்தை உடனடியாக கொண்டு வந்தது அவர்தான் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் 4 மணி நேரம் ரஷ்ய அதிபருடன் பூட்டிய அறைக்குள் தான் கதைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்போதும் இந்த அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ரஷ்ய அதிபர் நேருக்கு நேர் கதைப்பாரை தவிர அவர் ஏனையவர்களை அந்த பேச்சுக்களில் பங்கு பெற்றது குறைவு, அவ்வாறு நடைபெறுவது என்று குறைவு. இதில் 2 பேரும் தனியாக கதைத்ததாகத்தான் கூறப்படுகிறது. அதுதான் பேச்சுவார்த்தை முடிந்தது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யாரை எது கேட்டாலும் எந்த தகவலும் இல்லை, யாரும் தகவல் சொல்வதாக இல்லை. ரஷ்யாவிடம் கேட்கும் போது அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பேச்சுக்கள் நல்லபடியாக நடந்தது, போர் நிறுத்தம் தொடர்பாகத்தான் பேசினோம், சண்டையை நிறுத்துவது தொடர்பாக நல்லபடியாகத்தான் நடந்தது, பொறுமையாக இருங்கள். அமெரிக்காவை கேட்டால் அமெரிக்காவும் அவ்வாறுதான் கூறுகிறது. அப்ப இருவரும், அதாவது இந்த பேச்சுக்கள் தொடர்பான எந்த ஒரு தகவல்களையும் முழுமையாக யாரும் பெற முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. அவர் அதை அங்கு பேசிவிட்டு பிறகு அவர் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுக்கள் ஓமான் நடைபெற்றது. அதுக்காக அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார். அடுத்ததாக பூட்டினுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கதைப்பார் பேச போகிறார் என்ற ஒரு வதந்திகள் பரப்பப்பட்டிருந்தன. ஆனால் அதை அமெரிக்கா கூறியிருக்கின்றது, ரஷ்யா கூறியிருக்கின்றது அவ்வாறு ஒன்று இன்னும் ஷெடியூல் பண்ணப்படவில்லை, அப்ப அது நடக்கும், ஆனால் இப்போது இந்த செய்திகள் உண்மை இல்லை என்றவர்கள் கூறியிருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக முயற்சி எடுக்கின்றார். ஆனால் நிச்சயமாக தனக்கு தேவையான வகையில் தான் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இனி அவருக்கும் அந்த நாட்டுக்கும் அதனால் பலன் இருக்க வேண்டும். இல்லை என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதற்கு முன்வர மாட்டார். ஆனால் இப்போ சமீபத்தில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த விரிசல் மேலும் இந்த போரை நீடிக்க வைக்கப் போன்றா என்று கேள்வி எழுப்பப்படுகின்றது. கடந்த வெள்ளிக்கிழமை என்று நம்புகிறேன், ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் $24 பில்லியன் கீவுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் தயாராக இல்லை. போர் தொடர்ந்து கொண்டே தான் இருக்க போன்றது. இங்கே அமெரிக்காவுக்கும் ஏனைய மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையில் இந்த முருகல் நிலை தொடர்ந்து கொண்டிருந்தால் போர் முடிவுக்கு வராதா? என்ன நிலைமை? ஏன் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது? உண்மைதான். இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் இந்த போரை மேலும் கொண்டு செல்வதற்கு தான் ஐரோப்பிய ஒன்றியம் முனைந்து நிற்கின்றது. பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் முனைப்பாக நிற்கின்றன. எனவேதான் இப்ப ட்ரம்ப் ஒன்றை கூறியிருந்தார், இந்த போர் பைடன் போர், இது எந்த போர் அல்ல, இது பைடன் ஆரம்பித்த போர். அவர் கூறியிருக்கிறார் அவருக்கு மூளை இல்லை, அப்போது இப்பயும் மூளை இல்லை என்றுதான் கூறியிருக்கிறார். அவர் அப்படித்தான் கதைப்பார், மூளை இல்லாமல் ஆரம்பித்த போர். செலன்ஸ்கிக்கு கூறியிருக்கிறார், நீங்கள் ஆயுதங்களை கேட்கிறீர்கள் சரி, நீ ஆரம்பித்த போர் அல்ல, எனவே நீ அதில் வெற்றி பெறவும் முடியாது என்றுதான் கூறியிருக்கிறார். நீயாக ஒரு போரை ஆரம்பித்திருந்தால் சில சமயங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் யாருக்காகவோ நீங்கள் ஆரம்பித்த போர், எனவே அதில் வெற்றி பெற முடியாது, எனவே ஆயுதங்களை தர முடியாது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் தொடர்ச்சியாக நீங்கள் கூறியது போல இப்ப பல பில்லியன் டாலர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள், படையை அனுப்புவர் என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப படையை அனுப்புவதிலும் 6 நாடுகள் தான் அதற்கு முன்வந்திருக்கின்றன என்றும், அதில் யார் 6 நாடுகள் என்று பார்த்தால் பிரான்ஸ் ஒன்று, பிரித்தானியா ஒன்று, ஈஸ்டோனியா, லட்வியா, லித்துவேனியா என்று சிறிய நாடுகள். அவர்களிடம் இருக்கின்றது 2000-5000 படையினர் தான் அனுப்ப முடியும். இவர்கள் 6 பேர், மற்றொரு நாட்டின் பேரை அவர்கள் கூறவில்லை. இந்த 6 பேரும் தான் போகிறதுக்கு இப்போ ரெடியா இருக்கிற. இத்தாலி போக விருப்பமில்லை, ஸ்பெயினோ வேறு நாடுகள் இதற்கு ஈடுபட விருப்பமில்லை, ஜெர்மனும் அப்படித்தான். அப்ப இந்த நாடுகள், அதிலும் ஒரு குழப்பம் ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே மிகப்பெரிய ஒரு குழப்பமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் முனைப்பாடிப்பதை பார்க்கும்போது ஒன்று தெரிகிறது, இந்த போரில்
பைடன் அரசை ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளுக்கு இழுத்து விட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நெத்தனியாகு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அமெரிக்காவை ஏதோ ஒரு வழியில் இந்த ஈரான் போருக்குள் இழுத்து விட திரிவது போல இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தான் உண்மையில் பைடன் அரசை மடை மாற்றி இதற்கு இழுத்து விட்டதா என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் இப்போது அமெரிக்கா போரை நிறுத்த முற்பட்டாலும் ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அவர்களால் முடியாது. விருப்பம் இல்லாட்டி இந்த போரை அவர்களால் தொடர முடியாது. படைபலம் ரீதியாகவோ ஆயுத ரீதியாகவோ அவர்களால் இதை தொடர முடியாது. ஆனால் அவர்களுக்கு இந்த போர் நிறுத்தப்படுவது விருப்பம் இல்லாததால் தான் முனைப்பாக நிற்பதற்கு என்ன காரணம்? ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருந்தார். என்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எப்போது அவர்கள் சமாதானத்துக்காக நின்றது என்று யோசிப்பார்கள். ஒரு நாளும் அவர்கள் சமாதானத்துக்காக நின்றதில்லை. நெப்போலியன் போராக இருந்தாலும் சரி, முதலாவது உலகப் போராக இருந்தாலும் சரி, இரண்டாவது உலகப் போராக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆரம்பித்தவர்களே அவர்கள் தான். இந்த பேரழிவுகளை ஐரோப்பா தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஐரோப்பா வரலாற்றில் எப்பவும் சமாதானத்துக்காக நின்றதாக இல்லை என்றுதான் அவர் கூறுகிறார். அதுதான் உண்மையும் போல. அதாவது பொருளாதாரத்தால் இப்ப முதலாவது உலக போர் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இரண்டாவது உலக போர் வந்த போதும் பொருளாதார வீழ்ச்சி தான் இந்த போருக்கு கொண்டு வந்திருந்தது. அப்ப பொருளாதாரத்தின் வீழ்ச்சியை ஏதோ ஒரு வகையில் ஈடுகட்டுவதற்கு அவர்களுக்கு இந்த போர் தேவைப்படுவதாக இருக்கின்றது. என்னன்னு சொன்னால், ஒன்று அதாவது இந்த போரின் ஊடாக ஏனைய நாடுகளின் வளங்களை கொண்டு வருவதன் ஊடாக தாங்களுக்குரிய ஒரு சபைவர் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்ப அமெரிக்கா தலைமையில் சென்றால் ஏதோ ஒரு வழியில், இப்ப உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்கா உக்ரைன் வளங்கள், கனிம வளங்கள் தொடர்பாக உடன்பாட்டை எழுதியதே ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரிடியாக இருக்கின்றது. என்னடா ஐரோப்பிய ஒன்றியம் இதுவரை காலமும் ஈராக் போராக இருக்கலாம், லிபியாவாக இருக்கலாம், எல்லோருமா சேர்ந்துதான் பங்கு போட்டார்கள். ஆனால் இந்த முறை பங்கு போடவில்லை, அமெரிக்கா தானே எடுத்து விட்டது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ப இந்த வளங்களுக்காகவும் அந்த பொருளாதார அந்த சந்தை வாய்ப்புகளை கைப்பற்றுவதற்காகவும் தான் இந்த போரை அவர்கள் விரும்பி இருந்தார்கள். ஐரோப்பாவை பொறுத்தவரையில் தங்கள பொருளாதார நலன்கள் சபைகளுக்காக ஒரு போர் தேவைப்பட்டது. அதிலும் சின்ன சின்ன நாடுகளால் அவர்களால் முடியாது, மிகப்பெரிய ஒரு ரஷ்யாவை எதிர்க்க வேண்டும் என்று இந்த போருக்குள் இறங்கி இருந்தார்கள். ஆனால் அது அவர்கள் நினைத்த மாதிரியான போர் அமையவில்லை. வேறு காரணங்களுக்காக இந்த போர் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ஆரம்பித்திருந்தாலும் சேதங்கள் தொடர்ச்சியாகத்தான் வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், படைக்கலங்கள் என்று வரும்பொழுது, இனி விமானம் என்று வரும்பொழுது தொடர்ச்சியாக இவர்களுக்கு பெரிய ஒரு சவாலை கொடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு போர் விமானத்தை சுட்டி வீழ்த்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவின் F-16 ரக 4வது தலைமுறை விமானம் அது ரஷ்யாவில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக முதலில் BBC செய்தி நிறுவனம் தான் போட்டிருந்தது. அது விமானி கொல்லப்பட்டிருக்கிறார் என்று. எங்கு நடைபெற்றது என்று தெரியவில்லை. அதன் பிறகு உக்ரைன் அதை உரிமை கோரியிருந்தது. அதாவது ஒரு சண்டை களத்தில் தான் அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக BBC போட்டிருந்தது. அது வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் R-37 ஏர் டு ஏர் லான்ச் மிசைல்ஸாக இருக்கலாம், அல்லது S-400 ரக தரையிலிருந்து ஏவப்படும் ஏவுகணையால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கலாம். விமானத்தை நோக்கி 3 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாகவும் விமானம் வீழ்ந்ததாக கூறப்படுகிறது. எங்கு வீழ்ந்தது என்று கூறவில்லை. ரஷ்யா அதுவரையும் ஒன்றும் ரஷ்யா ஒன்றையும் பேசவில்லை. அதன் பிற்பாடு திங்கட்கிழமை ரஷ்யா கூறியிருக்கின்றது, சண்டை களத்தில் விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோம் என்று. கடந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு தெரியும், ஒரு விமானம் உக்ரைன் முதலாவது பரப்பிலேயே வீழ்ந்து நொறுங்கி இருந்தது. அப்ப அதனுடன் சேர்த்து பார்த்தால் இது 2வது விமானம். இந்த விமானங்களை நோர்வே, பெல்ஜியம், நெதர்லாந்து போன்ற நாடுகள் தான் வழங்கி இருந்தது. அதுவும் செகண்ட் ஹேண்ட் விமானங்கள் என்றுதான் கூறுகிறது. இந்த விமானத்தை கொடுக்கும் போது கூறினார்கள் கேம் சேஞ்சர் என்றுதான் கூறினார்கள். ஆனால் அங்கு எந்த களமுனையிலும் மாற்றம் ஏற்படவில்லை. அப்ரஹாம் டேங்கை கொடுக்கும் போது அவ்வாறு தான் கூறினார்கள். பேட்ரியாட் ஏவுகணையை கொண்டு வந்து வைக்கும் போதும் அப்படித்தான் கூறினார்கள். ஹிமாஸ் ஏவுகணைகளை கொடுத்த போதும் அப்படித்தான் கூறினார்கள். ஆனால் எந்த ஒரு ஆயுதத்தாலும் அந்த களமுனையை மாற்ற முடியவில்லை. இப்போது அதற்கு அடுத்த உதாரணமாக F-16 வந்து நிற்கின்றது. களமுனையில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்றுதான் பார்க்க தோன்றுகிறது.
அதாவது 2 சம்பவத்திலும் உக்ரைன் வந்து விமானியை இழந்திருக்கு. அப்ப ஏர் சுப்பீரியரிட்டி என்று சொல்றது வான் மேலாண்மையை வந்து இப்போது ரஷ்யா கொண்டிருப்பதை இது காட்டுகின்றது. என்றால் அமெரிக்காவின் 4ஆம் தலைமுறை விமானத்தால் கூட அங்கு போக முடியவில்லை. இப்ப இது எங்கு வைத்து சுட்டார்கள்? ஏனென்றால் உக்ரைன் வந்து இந்த விமானத்தை பின்தளத்தில் வைத்துத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தது. ரஷ்யாவின் முன்களம் முனைக்கு செல்ல வேண்டாம் என்றுதான் கூறப்பட்டிருந்தது. ஏனென்றால் சுட்டு பிடித்துவார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், முன்னணி காவலரன்களில் இருக்கின்ற ஏவுகணைகள், தரையிலிருந்து வானுக்கு பாய்கின்ற ஏவுகணைகள் பாதுகாப்பு முன்னனுக்கு இருக்க, பின்னுக்கு இந்த விமானத்தை வைத்து இயக்குவது, இதிலிருந்து நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவுவதுதான் அதன் திட்டமாக இருந்தது. ஆனால் அப்படி இருந்தாலும் சுட்டு பிடித்து விட்டார்கள். ஆனால் இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அண்மையில் கூட உக்ரைன் அதாவது மார்ச் மாதம், கடந்த மாதம் உக்ரைன் வான்படை தளபதி ஒன்றை கூறியிருந்தார். அதாவது ரஷ்யாவின் Su-35 வான் தாக்குதல் விமானத்துடன் ஒப்பிடும் போது இந்த F-16 விமானம் மிகப்பெரிய அளவு திறமைகளை கொண்டதாக இல்லை என்று கூறியிருந்தார். அதற்கு அவர் சொன்னது என்னென்று சொன்னால், அது இந்த ஏர் பேட்டில் வந்து அதோட நாங்கள் போட்டி போட முடியாது Su-35ஓட. ஏனென்றால் இது இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வீக்கா இருக்கிறது, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வீக்கா இருக்கின்றது, ரடார் சிஸ்டமும் வீக்கா தான் இருக்கின்றது. அது இந்த நவீனத்துவத்துக்கு இல்லை என்று கூறியிருந்தார். இப்ப R-37 ஏர் டு ஏர் லான்ச் மிசைல்ஸ் அடிப்பாங்களா இருந்தால் அது Su-35ல இருந்து, இரண்டாவதான் இன்டர்செப்டர், அதுல இருந்துதான் தாக்குதல் நடத்தியிருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் S-400 என்று சொன்னால் அது ரஷ்யாவிலிருந்து அந்த ஏவுகணைகளை அடிக்கலாம். ஏனென்றால் அதை பெருமளவில் ரஷ்யா பயன்படுத்தவில்லை. அவர்கள் இதுவரை காலமும் S-300 தான் பயன்படுத்தி வந்தார்கள். S-400 முதலில், அதாவது 2022ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டுகளில் பயன்படுத்தி இருந்தார்கள். எங்கு என்று சொன்னால் கிவ்வுக்கு மேலே, அதாவது ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் தலைநகரத்துக்கு மேலே பறந்த விமானத்தை சுட்டு பார்த்திருக்கிறார்கள். ஒன்று அப்ப ஒரு தடவையில், அதாவது ஒரே நாளில் 2-3 விமானத்தை சுட்டு விட்டிருந்தார்கள், Su-27 ரக விமானம். அதன் பிற்பாடு உலங்கு வானூர்தி ஒன்றை சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். அது ஏன் என்று சொன்னால் ஹை ஆட்டிடியூட் லோ ஆட்டிடியூட் என்று இருக்கிறது. சில ஏவுகணைகள் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல வச்சுத்தான் தாக்கும். சில ஏவுகணைகள் மட்டும்தான் குறிப்பிட்ட, அதனாலதான் சில விமானங்களை நீங்க பார்க்கலாம் தாழ்வாக பறந்து போவது, இரண்டால் ஏவுகணையின் ரடார்ல இருந்து தப்புறது. ஆனால் இந்த S-400 வந்து ரெண்டையும் கவர் பண்ணும், அந்த அதுல இருக்கிற லான்ச்சர். அப்ப அதுக்கு உலங்கு வானூர்தியம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். அதை சரியான லோ ஆட்டிடியூட்ல வச்சு சுட்டு வீழ்த்தி இருந்தார்கள். அப்ப இது இது சுட்டு வீழ்த்தப்பட்டது F-16 வந்து அது பெரிய ஒரு இவெண்டாக கருத முடியாது என்றால் அவர்களால் சுட முடியும். இவர்கள் அந்த பரப்புக்கு அதை கொண்டு செல்லவில்லை. ஆனால் இப்போது அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இது வந்து அமெரிக்காவின் ஆயுதங்கள் தொடர்பாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உலக ஆயுத சந்தை இந்த பிம்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். சுருக்கமா 2 விடயங்களை பார்க்கலாம். அதாவது சுமி பகுதியில் கூட அவர்கள் குறிவைத்து தாக்குவதற்கு என்ன காரணம்? சுமிக் பகுதியை, அடுத்தது உங்களுக்கு தெரியும் கர்க்ஸ் பகுதி வந்து ரஷ்யா இப்போது கைப்பற்றி இருக்கிறது. கர்க்ஸ் பகுதி மீதான நடவடிக்கையை வந்து உக்ரைன் படையினர் சுமிக் பகுதியிலிருந்து தான் ஆரம்பித்திருந்தார்கள். அப்ப இப்ப ரஷ்யா வந்து சுமிக் பகுதியை கைப்பற்றி அதை ஒரு பஃபர் சோனாக மாற்றியது ரஷ்யாவுக்கு தேவையாக இருக்கின்றது. சுமிக் பகுதியிலிருந்து 25 கிலோமீட்டரில் தான் ரஷ்யா படையினர் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் படையினரின் அவார்ட் செரிமனி என்று சொல்கிறது, அதாவது அவர்களுக்கு பதக்கங்கள் வழங்குகின்ற அந்த நிகழ்வு ஒன்று இடம்பெற்றதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்னொரு தரப்பு கூறுகிறது கொமாண்ட் சென்டர் எல்லா கட்டளை அதிகாரிகளிட கூட்டம் நடந்து கொண்டிருந்ததாகும். அதன் மீது 2 ஏவுகணைகளை ரஷ்யா ஏவி இருக்கிறது. கிட்டத்தட்ட 60 பேர் கொல்லப்பட்டதாகவும் அதில் பலர் ஜெனரல் தர அதிகாரிகள் என்றும் கூறப்படுகிறது. 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். உக்ரைன் கூறியிருக்கிறது புனித ஞாயிறு விழா தொடர்பாக மக்கள் கூடிய இடத்தில் தாக்குதல் நடத்தியதாக. ரஷ்யா கூறியிருக்கின்றது அவர்களின் கட்டளை மையம் மீதுதான் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இரு தரப்பும் மாறி மாறி கூறிக்கொண்டிருந்தாலும் அந்த தாக்குதல் நடந்தது மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டதும் உண்மை. பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எப்பொழுது இந்த போர் ஆரம்பித்த பொழுது கொண்டு வந்த தடையை மீண்டும் நீடித்திருப்பது போல் தெரிகிறது. அவருக்கு இந்த வரி விதிப்பது நீடிப்பது என்றால் பிடித்த ஒரு விடயமாக இருக்கு. அது தொடர்பாக சுருக்கமாக
உண்மைதான். மீண்டும் ரஷ்யா மீதான தடையை 12 மாதங்களுக்கு நீடித்திருக்கிறார். இந்த 2014ஆம் ஆண்டு ரஷ்யா உக்ரைன் கிரைமியாவை ஆக்கிரமித்த போது கொண்டு வரப்பட்ட தடை அது பல மடங்காக அதிகரித்திருந்தது 2022ஆம் ஆண்டு. இப்போது மீண்டும் அதிகரித்திருக்கின்றார். அதற்கு அவர் கூறிய காரணம் என்னென்று சொன்னால், ரஷ்யா இப்போதும் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அமெரிக்காவில் இடம்பெறுகின்ற தேர்தல்களில் அவர்களின் நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கின்றன, தலையீடுகள். அதே போல சைபர் தாக்குதலில் ஈடுபடுகிறார்கள், அமெரிக்காவின் உள் விவகாரங்களில் தலையிடுகிறார்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலை நீடித்திருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவும் அதை பற்றி பொருட்படுத்துவதில்லை. நீங்கள் தடையை போட்டால் பிரச்சனை இல்லை, பேச்சுக்களுக்கு அவர்கள் எல்லாரையும் கூப்பிடுகிறார்கள், கதைக்கிறார்கள். அதை பற்றி அவர்கள் எந்த விதமான கருத்தும் இல்லை. என்றால் அவர்கள் கொண்டு தெரியுது தடைகள் ஒன்றும் பெருசாக வேக் பண்ணவில்லை என்றது தெரிகிறது. அப்ப அதை அவர்களும் பொருட்படுத்தவில்லை போலதான் தெரிகிறது. சிறப்பு. இனி நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். அதற்கு முன்னதாக ஹூதிஸ் அமைப்பினர் தொடர்பாக பார்ப்போம். அவர்களுடைய தாக்குதல்கள் நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. மேற்கத்திய நாடுகள் எல்லோருக்குமே நெருக்குவாரத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அப்பொழுது தேவை வரும் பொழுது தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஹூதிஸ் அமைப்பினுடைய தாக்குதல் தொடர்பாக சமீபத்திலும் கூட தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக இந்த வாரமும் தொடர்ச்சியாக தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா கிட்டத்தட்ட இந்த வருடம் 3 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட 433 தடவைகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக ஹூதிஸின் கட்டளை மையங்கள் மற்றும் தளபதிகள், கட்டளை அதிகாரிகள், தலைவர்களை குறிவைத்துத்தான் அமெரிக்கா இந்த தடவை தாக்குதல் நடத்துவதாக கூறப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு தாக்குதலுடன் ஒப்பிடும் போது இந்த தாக்குதல் வேறுபட்டது என்று கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால், அப்போது அவர்கள் ஆயுதங்கள், களஞ்சியங்கள், கட்டளை மையங்களை தாக்கினார்கள். ஆனால் இப்போது தலைமை பீடத்தை, அதாவது அவர்களின் தளபதிகளை, தலைமை பீடத்தை தாக்குவதாக கூறப்படுகிறது. ட்ரம்பின் வியூகம் டிஃபரண்ட். இப்ப உங்களுக்கு தெரியும், 2020ஆம் ஆண்டு கூட ஈரான் முக்கிய தளபதியாக இருந்த சுலைமானியை ஈராக்கில் வைத்து தாக்கி அளித்திருந்தார்கள். அவ்வாறுதான் அவற்றை தாக்குதல் வியூகம். இருந்தாலும் ஹூதிஸ் அமைப்பினரும் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த வாரமும், அதாவது கடந்த சனிக்கிழமையும் சுடட் பகுதியில் இருக்கின்ற அமெரிக்காவின் தளம் மீது, ஆஸ்ட்ரோட் பகுதியில் இருக்கின்ற தளம் மீதும் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள், பலஸ்டைன் 2 என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மூலம். அது மட்டுமல்லாது கடந்த 14 நாட்களில் அமெரிக்காவின் 4 MQ-9 ரக ஆள் இல்லாத தாக்குதல் உளவு விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். இது அவர்கள் சுட்டு வீழ்த்திய விமானங்களில் 23வது விமானம் இந்த போர் தொடங்கிய பிற்பாடு. ஒரு விமானம் கிட்டத்தட்ட $33 மில்லியன். கிட்டத்தட்ட இந்த விமானங்களின் இழப்பு $500 மில்லியன். அதன் ஆயுதங்கள், கருவிகளுடன் இந்த போரில் அமெரிக்கா இழந்தது $500 மில்லியன் என்று ஃபாக்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவுடன் இந்த ரக விமானங்கள் 250 விமானங்கள் தான் இருப்பதாகவும், அதில் 24 விமானங்களை இழந்திருக்க, கிட்டத்தட்ட 10% விமானங்களை இழந்திருக்கிறார்கள். அதொரு புறம் இருக்க, இந்த வருடம் இடம்பெற்ற தாக்குதல்களில் கிட்டத்தட்ட அமெரிக்கா செலவிட்ட தொகை $1 பில்லியன் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்கா செலவிட்டது இந்த தாக்குதல்களுக்கு. அப்ப இந்த தாக்குதல்கள் மிகவும் எக்ஸ்பென்சிவ் என்று கூறுவார். அதாவது இதனை தொடர்ச்சியாக இந்த தாக்குதலை நடத்த முடியுமா என்ற கேள்வியும் இருக்கின்றது. ஆனால் ஏன் அமெரிக்கா அதனை செய்கின்றது என்று சொன்னால், அமெரிக்கா அதாவது துறைமுகம், அதாவது செங்கடல் பகுதி ஊடாக போக்குவரத்து, வர்த்தகங்கள் பாதிக்கப்படுவது, அடுத்து சீனாவுக்கு, ஈரானுக்கான ஒரு ஆதரவு தளமாக ஹூதிஸ் அமைப்பினரின் ஏமன் இருந்துவிடக் கூடாது, அவர்களை பலவீனப்படுத்த வேண்டும். அதாவது ஹமாஸை எவ்வாறு பலவீனப்படுத்தினார்களோ, ஹிஸ்புல்லாக்களை எவ்வாறு பலவீனப்படுத்தினார்களோ, அதே போன்று ஏமன் ஹூதிஸ் அமைப்பினரை பலவீனப்படுத்துவதன் ஊடாக ஈரானை தனிமைப்படுத்தலாம் என்ற ஒரு நோக்கமும் இருக்கின்றது. ஈரானை தனிமைப்படுத்தலாம் என்ற நோக்கம் இருந்தாலும் இஸ்ரேல் காசா மீது தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலை வைத்தியசாலை மீது, மருத்துவமனை மீது தாக்கி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல் தொடர்பாக உலக சுகாதார அமைப்பு கூறியிருக்கின்றது, இந்த தாக்குதல் தொடர்பாக விளக்கவே முடியாத, விவரிக்கவே முடியாத
ஒரு தாக்குதலாக இருக்கின்றது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த வைத்தியசாலை மீது தாக்குதல் ஒரு போர்க்குற்றமாக இது பார்க்கப்படுமா? சமீபத்தில் கூட ஐநாவினுடைய தலைவர் கூறியிருந்தார், போர்க்குற்றம் என்ற விதத்தில் பேசப்பட்டது. இது தொடர்பாக என்ன நீங்கள் அறிகிறீர்கள்? அல் அலி வைத்தியசாலை மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை பல நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபை மட்டுமல்லாது பல நாடுகளும் அதை கண்டித்திருக்கிறார்கள், அதற்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள். அயர்லாந்து கொடுத்திருக்கின்றது. அதே போல ஜெர்மன் வெளிவார அமைச்சர் பேபக் அவா தெரிவித்திருக்கின்றார், இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேலால் நியாயப்படுத்த முடியாதது என்று கூறியிருக்கிறார். அதாவது இது முஸ்லிம் வேர்ல்ட் லீக்கும் இதற்கு எதிரான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. அதாவது இந்த தாக்குதல் வந்து அங்கு இருக்கின்ற வைத்தியசாலைகள் மீது தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொள்வதும் இவர்கள் கண்டனங்களை தெரிவிப்பதும், ஆனால் இஸ்ரேல் அதனை பொருட்படுத்தாமல் இருப்பதும் ஒரு உலக வழக்கமாக மாறிக்கொண்டு வருகின்றது. மார்ச் 2ஆம் நாளில் இருந்து அந்த பகுதி காசா பகுதி மீதான உதவி பொருட்களின் விநியோகத்தை கூட இஸ்ரேல் முற்றாக நிறுத்தி இருந்தது. அதை கூட கேட்பதற்கு யாரும் அற்ற நிலைமையாகத்தான் இருக்கின்றது. பிரான்சின் அதிபர் ஒன்றை கூறியிருந்தார், இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், அடுத்ததாக பலஸ்தீனத்தை தாங்கள் ஒரு தேசமாக அங்கீகரிக்க போகிறோம் என்று சொல்லி. அதற்கு இஸ்ரேல் கடுமையான அதிருப்தியை தெரிவித்திருக்கின்றது. பிரான்ஸ் வந்து அவ்வாறு செய்ய முடியாது என்று சொல்லியும், பிரான்ஸ் வந்து கதைத்தது தவறு என்று சொல்லியும், பிரான்ஸ் இந்த கோசிகா தீவு ஆக இருக்கலாம் அல்லது நியூ கடல்டோனியா என்று சொல்றது அந்த பிரதேசமாக இருக்கலாம். இந்த 2 பிரதேசங்களையும் தாங்கள் தனி நாடுகளாக அங்கீகரித்தால் பிரான்ஸ் என்ன செய்யும் என்றும் கூறியிருக்கிறார்கள், ஒரு பதிலடியாக கூறியிருக்கிறார்கள். இந்த இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாக்குதல்களை இவர்கள் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் கருத்தின்படி கடந்த 550 நாட்கள் இடம்பெற்ற இந்த தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 51,000க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தாலும் அதில் 17,000 பேர் சிறுவர்கள் என்று கூறப்படுகிறது. 17,000 பேர் சிறுவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. ஈரான் அதிபர் ஜெனரல் சபவி ஒன்றை கூறியிருக்கின்றார், அதாவது அரபு நாடுகள், இஸ்ரேலை சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் கடந்த ஆண்டுக்கு முதல் $100 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை வாங்கியிருக்கிறார்கள். $100 பில்லியன். ஆனால் ஒரு ரவை கூட இஸ்ரேலுக்கு எதிராக சுடப்படவில்லை. இப்ப நீங்கள் யாருக்காக ஆயுதம் வாங்குகிறீர்கள் என்றால் உங்களுக்கு அடிபடுவதற்கு ஆயுதங்களை வாங்குகிறீர்களே தவிர நீங்கள் ஒரு ரவை கூட இஸ்ரேலுக்கு எதிராக சுடப்பட்டதில்லை. அடுத்ததாக சரி, அது தாக்குதல். அடுத்ததாக மனித உரிமைகள் அமைப்புகளாக இருந்தாலும், மன்னிப்பு சபையாக இருந்தாலும் அல்லது ICC-யாக இருந்தாலும் இவராலும் இதை தடுத்து நிறுத்தவோ அதற்கு எதிரான நடவடிக்கை எடுக்கவோ ஒரு முடியாத நிலையில் தான் உலகம் இருக்கின்றது என்றால், இன்டர்நேஷனல் சிஸ்டம் வந்து அந்த வேர்ல்ட் ஓர்டர் வந்து முற்று முழுதாக சீர்குலைந்து விட்டது. பொருளாதார ரீதியாக எவ்வாறு சீர்குலைந்தது என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். இது வந்து மனிதாபிமான ரீதியாகவும் அல்லது அவர்களுடைய சட்டவியல், அவர்களே கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாம் எவ்வாறு தோற்று போய் நிற்கிறது என்பதை நாங்கள் கடந்த 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்ப நீங்கள் கூறினீர்கள் நாடுகள் கண்டனம் தெரிவிக்கின்றது கூறினீர்கள். இஸ்ரேல் எப்படி இதை நியாயப்படுத்த போன்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இஸ்ரேலிய மக்கள் சரி, பெஞ்சமின் நெட்டன்யாகவும் அவருடைய இராணுவத்தினரும் இந்த படுகொலையை செய்கிறார்கள் என்றால், இஸ்ரேலிய மக்கள் பார்த்து கொண்டிருந்தால், கேள்வி எழுப்பாவிட்டால் அவர்களும் இந்த இனப்படுகொலையில் பங்காளிகளாக இருப்பதாக நீங்கள் பார்க்கவில்லையா? இஸ்ரேலிய மக்கள் என்ன செய்கிறார்கள்? உண்மையில் இப்போது அவர்களுக்கு ஓரளவு உண்மை நிலைமை தெரிகின்றது. பெருமளவான போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. அந்த போராட்டங்களை படையினரை கொண்டு இஸ்ரேல் அடக்கி கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 48 கைதிகள் இன்னும் இருப்பதாகவும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப என்னவென்று சொன்னால், படையினர், அதாவது பின்னிருக்கை படையினர், ரிசர்வ் படையினரில் கிட்டத்தட்ட 1600 பரா துருப்புக்கள் வந்து கையெழுத்து வைத்து கொடுத்திருக்கிறார்கள். நாங்கள் போருக்கு போக மாட்டோம் என்று சொல்லியும், சண்டை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. அதே போல புலனாய்வுத்துறையினரின் முன்னாள் புலனாய்வுத்துறையினர் கிட்டத்தட்ட 170 பேர் கையொப்பம் வைத்து கொடுத்திருக்கிறார்கள், போர் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. 200க்கும் மேற்பட்ட அதாவது இராணுவ மருத்துவர்கள்
பணி புறக்கணிப்பை ஈடுபடுவதற்கு முற்பட்டிருக்கிறார்கள். வான்படையின் பின்னிருக்கை படையினராக இருக்கலாம், தரைப்படையின் பின்னிருக்கை படையினராக இருக்கலாம், முன்னாள் மொசாட் படை அதிகாரிகளாக இருக்கலாம், பெருமளவானவர்கள் இப்போது இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்ப இதை பேசும்போது ஒரு ஊடகவியலாளர் கூறியிருக்கின்றார், இது ஒரு மிகப்பெரிய ஒரு புயலாக மாறும் இஸ்ரேலில் என்று சொல்லி. ஏனென்றால் படையினர் தரப்பில் இது மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வெடிக்கும். அவர்கள் கூறுகிற காரணம் என்று சொன்னால் போதும் என்றுதான் கூறுகிறார்கள் என்று சொன்னால், இஸ்ரேல் இதுவரை காலம் 550 நாட்கள் இடம்பெற்ற போரில் இஸ்ரேல் எந்த இலக்கையும் அடையவில்லை. போரை நிறுத்த முடியவில்லை, ஹமாஸை பலவீனப்படுத்த முடியவில்லை, தொடர்ச்சியாக சிறுவர்களையும் பெண்களையும் மக்களையும் கொன்று குவிக்கிறீர்களே தவிர உங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போதும் ஏவுகணைகள் வந்து வீழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. குதிஸ் அமைப்பினர் ஹமாஸ் அமைப்பினரின் தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஹமாஸின் தலைவர்களை கொண்டதாக குறிப்பிட்டாலும் அதே இஸ்ரேலிய ஊடகங்கள் தான் கூறுகின்றது, இந்த போர் ஆரம்பித்த பிற்பாடு ஹமாஸ் படையினர் 40,000 பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள். அப்ப இன்னும் பலம் கூடியிருப்பதாகத்தான் இதை பார்க்கும் போது தெரிகின்றது. அப்ப எந்த ஒரு இலக்கையும் அடையவில்லை. அடுத்ததாக இஸ்ரேலின் எளிய துறைமுகம் வந்து முற்று முழுதாக மூடப்பட்டு விட்டது. பொருளாதார ரீதியாக அங்கு எந்த ஒரு பொருளாதார இயக்கமும் ஏற்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. பெருமளவான முதலீட்டாளர்கள் வெளியேறிவிட்டார்கள். அப்ப இந்த நிலைமையில் வந்து இப்ப இஸ்ரேல் இந்த போரை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கு, அதாவது ஈரான் மீது இந்த போரை விரிவாக்கம் செய்வதனூடாக தன் அரசியல் சவைவலுக்காக, அரசியலில் தான் தப்பி பிழைப்பதற்காக நெத்தனியாவு நடத்துகிற போராகத்தான் இப்போது மக்கள் மெல்ல மெல்ல பார்க்கிறார்கள். ஆனால் இதை ஒரு சாஃப்ட் கூப் என்று கூறுகிறார்கள். ஒரு இராணுவ புரட்சி, ஒரு மென்மையான இராணுவ புரட்சியாக இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். நீங்கள் கேட்டது போல இஸ்ரேல் மக்களும் இப்போது இந்த போர் தொடர்பில் ஒரு விரக்தி நிலையை அடைந்ததாகத்தான் பார்க்க முடியும். ஆனால் அமெரிக்கா தன்னுடைய நிலை மாறாவிட்டால் இந்த நிலைமை எவ்வளவு அழுத்தம் வந்தாலும் அவர்கள் சமாளித்துக் கொள்வார்கள் என்பதுதான் நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கும் பொழுது கேட்கின்றது. ஒன்று மட்டும் அவர்கள் இலக்கை கையாண்டிருக்கிறார்கள் என்றால், இஸ்லாமியர்களுடைய சனத்தொகையை குறைத்திருக்கிறார்கள் காசா நிலப்பரப்பில். அதை தெளிவாக செய்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். நன்றி அரசுகளை. இன்றைய உலக நகர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்களை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள் அன்பர்களை. இதுவரை நேரமும் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்தீர்கள். உயிரோடை தமிழில் தொடர்ந்து வருகின்றது அருள் அழகியா தொகுத்து வழங்கும் இதயராக நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். அதனைத் தொடர்ந்து 10 மணி முதல் மறு ஒலிபரப்பினை அன்பர்கள் கேட்கலாம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகளை செவமெடுத்த உயிரோடை தமிழ் அன்புறவுகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு விளம்பர உதவி புரியும் அத்தனை வர்த்தக வல்லுகளுக்கும் உயிரோடை தமிழுக்கு ஆதரவு கரம் நீட்டும் உயிரோடை தமிழின் நண்பர்கள் நாள் ஆதரவு நிகழ்ச்சி ஆதரவு தரும் அன்பர்களை வாழ்த்திக் கொண்டு காலை மாலை இரவு வணக்கத்தை கூறி நாளைய விடுதல் உங்கள் அனைவருக்கும் இன்பமாக மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் இதயங்களிலும் இல்லங்களிலும் இனிமையே தள்வட்டும். நன்றி உறவுகளே, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.